என்னன்னா, இளம் கன்று பயம் அறியாது. இதுதான் பழமொழி. கதை என்னங்கத பார்த்துட்டு அழகே அழகே எதுவும். ஒரு காட்டுல ஒரு யானை கூட்டம் வாழுது. இந்த யானை கூட்டத்துல ஒரு அழகான யானை, இளமையான யானை, ரொம்பவே இளமையான யானை. அது என்ன யானை என்னென்னா, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். என்ன வேலைனாலும் கடன்னு பார்க்கும். என்ன இறை தேடி எடுத்துகிட்டு வரனாலும் தன் கூட்டத்துக்குள்ள எல்லாத்துக்குமே இறை தேடி கொடுக்குறதுக்கு சிறந்த முன் உதாரணமாக இருந்த இந்த யானை. ஆனால் யார் சொல் பேச்சையும் கேட்காத யானை. அம்மா யானை, அப்பா யானை, எந்த யானை சொன்னாலும் எதுவுமே கேட்காது. அது இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகும், இஷ்டப்பட்ட இடத்துக்கு வரும். அப்போது ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கரமாக காற்றடிக்குது. அப்போது அவங்க அம்மா யானையும் அப்பா யானையும் சொல்லுது, அந்த இளம் யானைகிட்ட சொல்லுது, இனிமே மழைக்காலங்கள் காற்று காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. மழை அதிகமாகும் போது ஆற்றுல வெள்ளம் போகும். அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கக்கூடாது. அதில் யாராக இருந்தாலுமே இந்த வெள்ளத்தில் மாட்டி நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் நீ கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இளம் யானைகிட்ட அம்மா யானையும் அப்பா யானையும் சொல்கிறாங்க. அப்போ இந்த இளம் யானை சொல்லுது அப்பா யானைட்டு அம்மா யானைட்டு, என்கிட்ட நிறைய பலம் இருக்குது. நான் எதனாலுமே ஈஸியாக தாண்டி வந்துடுவேன். எனக்கு எந்த பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பேச்சை மதிக்கவே இல்லை. இப்படி நாட்கள் போகுது. மழைக்காலங்கள் அதிகமாகிடுச்சு. அடிக்கடி மழை பெய்யுது. ஆற்றில் வெள்ளம் அதிகமாகவே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த யானை ஆற்றை கடந்து அடுத்த பக்கம் இறை தேடி எடுத்துட்டு ரொம்பவே ஜாலியாக காட்டுக்குள்ளே சந்தோஷமாக திரிஞ்சிட்டு வருது. சாயங்காலம் ஆகுது. அம்மா யானை அப்பா யானை இந்த மறுக்கரையில் நின்று இந்த இளம் யானையை கூப்பிட்றாங்க. அப்போ இந்த இளம் யானை சொல்லுது, நானும் வர்ற நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அப்போ மழை அதிகமாக பெய்துட்ருக்குது. அம்மா யானையும் அப்பா யானையும் சொல்கிறாங்க, இன்னும் நேரம் ஆச்சுன்னா ஆற்றுல வெள்ளம் அதிகமாயிரும், நீ அப்புறம் வர முடியாது, நீ இப்போவே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனால் இந்த யானை வர மறுத்துருச்சு. நேரம் ஆகுது. நேரம் ஆக ஆக மலைகள் அதிகமாகிடுச்சு. ஆற்றுல வெள்ளம் அதிகமாகவும் அந்த சைடில் நின்றுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்குது. தண்ணி அதிகமானதும் நேரமும் அதிக நேரம் ஆயிடுச்சு. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த யானை மெதுவாக ஆற்று கிடக்கிறதுக்கு வருது. அப்போ அந்த சைடில் இருந்து அம்மா யானையும் அப்பா யானையும் சொல்கிறாங்க, இப்போ வராத, நீ அந்த காட்டிலேயே இரு, நாளைக்கு தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தண்ணி அதிகமாக போகுது, வராத, வந்தனா ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த யானை சொல்லுது, எனக்கு என்ன பயம், நான் திறமசாலி, பலசாலி, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை ஆற்றுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் தூரம் வந்துச்சு. பாதி தூரம் அதை விட அந்த யானையின் பலத்தை விட ஆற்றுல தண்ணி வர்றதுடைய பலம் அதிகமாக இருந்ததுனால அந்த ஆற்றுல யானை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் அடிக்க ஆரம்பிச்சிது. இதை பார்த்துட்டு இருந்த இந்த சைடில் உள்ள யானை எல்லாமே தன்னுடைய தும்பிக்கையின் பலத்தால் அந்த யானைக்கு உதவி செஞ்சு மறுக்கரைக்கு கூப்பிட்றாங்க. அப்போ தான் அந்த யானை உணருது, தன்னோட பலத்தை விட இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் நிறைய பொருளாக இருந்தாலும் சரி, நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அதிகமான பலங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த யானை அப்போ தான் தன்னுடைய மூளைக்கு உரைக்கிற மாதிரி ஏற்றிக்கிட்டு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? பழமொழி என்ன? இளங்கன்று பயம் அறியாது. இதுதான் பழமொழி. இவ்வளோ அழகாக கதையும் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு பழமொழியில் ஒரு கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.